இன்னொரு சகோதரி கலாவேவல இருந்து கேட்கிறாங்க, அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் சலாம். ஐவேளை தொழுகைக்கு முன்பின் சுண்ணத்தை குறிப்பிடவும் என்று கேட்கிறாங்க. அதாவது அந்த சகோதரி என்ன கேட்கிறாங்கன்னா, முன்பின் சுண்ணத்துகள் ஒவ்வொரு தொழுகையில முன்பின் சுண்ணத்துகள் இருக்குதே, ஐவேளை தொழுகையில முன்பின் சுண்ணத்துகள் இருக்கிறதே, அது எத்தனை ரக்காத்துகள் எப்படி தொழணும் என்று கேட்கிறாங்க. அப்போ ஒவ்வொரு தொழுகைக்குரிய அந்த செய்திகள் எப்படி வருதுன்றதை நாங்கள் பார்ப்போம். ஃபஜ்ர் தொழுகையில நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன் சுண்ணத்தாக 2 ரக்காத்துகள் தொழுதிருக்கிறார்கள் என்று சஹீஹுல் புகாரிலே 1163வது செய்தியில பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. லம் யகுனின் நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலா ஷைஇன் மினன் நவாஃபிலி அஷத்த மின்ஹு தஆஹுதன் அலா ரக்காத்தைல் ஃபஜ்ரி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபஜ்ருடைய முன் சுன்னத் 2க்கு கொடுத்த முக்கியத்துவத்தை போல உபரியான எந்த தொழுகைக்கும் முக்கியத்துவம் கொடுத்ததில்லை என்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க. அப்ப ஃபஜ்ர் தொழுகைக்கு முன் 2 ரக்காத்துகள் சுன்னத்து தொழலாம் என்பதை நாங்கள் விளங்கி கொள்கிறோம். அதே நேரத்துல ஃபஜ்ர் தொழுகைக்கு பின்னால் சுன்னத் தொழுகை இருக்குதான்னு கேட்டா பின்னாடி எந்த சுன்னத் தொழுகையும் இல்லை. சஹீஹுல் புகாரில 581வது செய்தி உமர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, அண்ணன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நஹா அனிஸ் ஸலாத்தி பஅத சுப்ஹி. ரசூலுல்லாஹ் சுபஹுக்கு பிறகு தொழுவதை தடுத்தார்கள். அத்தா தஸ்ருக ஷம்சு, சூரியன் உதிக்கும் வரைக்கும். வ பஅதல் அஸ்ரி, அஸ்ர் தொழுகைக்கு பிறகு. ஹத்தா தஹுருப, சூரியன் மறையும் வரைக்கும் எந்த தொழுகையும் தொழ வேண்டாம் என்று ரசூலுல்லாஹ் தடுத்ததாக செய்தி வருது. அப்ப சுபஹ் தொழுகைக்கு பிறகு சூரியன் உதிக்கும் வரைக்கும் எந்த ஒரு சுன்னத் தொழுகையும் இல்லை என்பதிலிருந்து சுபோக்கு பின் சுன்னத் இல்லைன்னு விளங்குது. சுபோக்கு அப்ப முன்னாடி 2 ரக்காத் சுன்னத் இருக்குது, பின்னாடி சுன்னத் ரக்காத்துகள் இல்லை. லுஹருக்கு எப்படி வருதுண்டா, சஹீஹுல் புகாரில 937வது செய்தியில வந்து கான யுஸல்லி கப்ல லுஹ்ரி ரக்அத்தைனி. ரசூலுல்லாஹ் லுஹருக்கு முன்னாடி 2 ரக்காத்துகள் தொழக்கூடியவர்களாக இருந்தார்கள். வ பஅதஹா ரக்அத்தைனி, லுஹருக்கு பின்னாடி 2 ரக்காத்துகள் தொழக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்று இந்த செய்தியில வருது. அப்ப லுஹருக்கு முன்னாடி 2 ரக்காத்துகளும் லுஹருக்கு பின்னாடி 2 ரக்காத்துகளும் தொழலாம். அதே போன்று சஹீஹுல் புகாரிலே 1182வது செய்தியில அண்ணன் நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கான லா யதஉ அர்பஹன் கப்ல லுஹ்ரி. ரசூலுல்லாஹ் லுஹருக்கு முன்பதாக 4 ரக்காத்துகளை ஒருபோதும் விட்டதில்லை. வ ரக்அத்தைனி கப்லல் கதாத்தி, சுபஹுக்கு முன்பதாக 2 ரக்காத்துகளையும் விட்டதில்லை என்ற ஒரு செய்தி வருது. அப்ப லுஹருக்கு முன்னாடி 4 ரக்காத்துகள் கூட சுன்னத் தொழுகைகள் தொழலாம் என்பது இந்த செய்தியிலிருந்து விளங்குது. அதாவது லுஹருக்கு முன்னாடி 2 ரக்காத் சுன்னத் தொழலாம் அல்லது 4 ரக்காத் சுன்னத் தொழலாம். லுஹருக்கு பின்னாடி 2 ரக்காத்துகள் சுன்னத் தொழுது கொள்ளலாம் என்று இந்த செய்திகள்ல இருந்து விளங்குது. அஸ்ருடைய சுன்னத்தை பொறுத்தளவுல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அஸ்ருக்கு முன்னாடி 4 ரக்காத்துகள் சுன்னத் தொழுது இருக்கிறாங்க என்று வருது. திர்மிதியில 394வது செய்தியில வருது, கானன் நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யுஸல்லி. ரசூலுல்லாஹ் தொழக்கூடியவர்களாக இருந்தார்கள். கப்லல் அஸ்ரி, அஸ்ர் தொழுகைக்கு முன்பதாக 4 ரக்அத்தின் 4 ரக்காத்துகள் தொழக்கூடியவர்களாக இருந்தார்கள். யஃப்ஸிலு பைனஹுன்ன பித்தஸ்லீம், ரசூலுல்லாஹ் அந்த 4 ரக்காத்துகளுக்கு இடையில் சலாம் சொல்லிக் கொள்வார்கள். அலல் மலாயிகத்தில் முக்கர்ரபீன், நெருக்கமான வானவர்களுக்கு சலாம் சொல்லிக் கொள்வதன் மூலமாக 4 ரக்காத்துகளுக்கு இடையில் 2ஆக பிரித்துக் கொள்வார்கள் என்று இந்த செய்தியில வருது. அப்ப 4 ரக்காத் அஸ்ருக்கு முன்பதாக தொழலாம், அதை 2 தொழலாம் என்று இந்த செய்தியிலிருந்து நாங்கள் விளங்கிக் கொள்றோம். அப்ப அஸ்ருக்கு முன் சுன்னத் 4 ரக்காத்துகள். அதே போன்று மஹ்ரிபுடைய சுன்னத்தை பொறுத்தவரையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஹ்ரிபுக்கு முன்னாடி 2 ரக்காத் சுன்னத் தொழுதிருக்கிறாங்க, மஹ்ரிபுக்கு பின்னாடி 2 ரக்காத் சுன்னத் தொழுதிருக்கிறாங்க. எப்படி வருதுண்டா, சஹீஹுல் புகாரிலே 1183வது செய்தியில வருது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, ஸல்லு கப்ல ஸலாத்தில் மஹ்ரிபி, மஹ்ரிபுடைய தொழுகைக்கு முன்னாடி நீங்கள் தொழுது கொள்ளுங்கள். கால ஃபி ஸாலிஸதி, 3வது முறை ரசூல் இத பத்தி சொல்லும்போது லிமன் ஷாஅ கராயத ஐயத்தஹிதஹ அன்னாசு சுன்னதன், மக்கள் இதை சுன்னத்தாக நினைத்து விடுவார்கள் என்று பயந்து ரசூலுல்லாஹ் 3வது முறை விரும்பினால் தொழுது கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள் என்று இந்த ஹதீஸ்ல வருது. அப்ப இந்த ஹதீஸ் என்ன சொல்லுது, மஹ்ரிபுக்கு முன்னாடி 2 ரக்காத்துகள் சுன்னத் தொழுது கொள்ளலாம். ரசூல் அமர் கட்டளையிட்டு இருக்கிறாங்க. அதே நேரத்துல அது வலியுறுத்தப்பட்டதாக இல்லை, விரும்பினா தொழுதுக்கோங்க என்ற மாதிரி சொல்லி இருக்கிறத பாக்குறோம். அதே போன்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஹ்ரிபுக்கு முன்னாடி 2 ரக்காத் தொழ சொல்லி அபூ தாவூதுல 1089வது செய்தியிலே ஒரு செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்குது. ஸல்லு கப்லல் மஹ்ரிபி ரக்அத்தைன்,
மகரிபுக்கு முன்னாடி 2 ரக்காத் தொழுது கொள்ளுங்கள் என்று சொல்றாங்க. இந்த செய்தி அபூ தாவூதுல வருது. சஹீஹுல் புகாரில 937வது செய்தியில வருது, வபஅதல் மக்ரிபி ரக்அத்தைனி ஃபீ பைத்திஹி, ரசூலுல்லாஹ் மக்ரிபுக்கு பின்னாடி தன்னுடைய வீட்டுக்கு சென்று 2 ரக்காத் சுன்னத் தொழுவார்கள் என்று வருகிறது. அப்ப மக்ரிபுக்கு முன்னாடி 2 ரக்காத் தொழலாம், மக்ரிபுக்கு பின்னாடியும் 2 ரக்காத் சுன்னத் தொழலாம் என்பதை விளங்கிக் கொள்கிறோம். அதே நேரத்தில் இஷாவுடைய சுன்னத்தை பொறுத்த அளவுல இதே சஹீஹுல் புகாரில 624வது செய்தியில வருது, பைன குல்லி அதானைனி ஸலாத்துன், ஒவ்வொரு 2 அதான்களுக்கு மத்தியிலும் ஒரு தொழுகை இருக்கிறது. ஸலாத்தன் லிமன் ஸா, ஆனா 3வது முறை இதை பத்தி சொல்லும் போது விரும்பினவங்க தொழுதுக்கோங்க என்று ரசூலுல்லாஹ் சொன்னதா வருது. ஒவ்வொரு 2 அதான்களுக்கு இடையிலும் என்றா அதானுக்கும் இக்காமத்துக்கும் இடையில் என்று அர்த்தம். இக்காமத்துக்கும் அதான் என்றுவாங்க. அதானுக்கும் இக்காமத்துக்கும் இடையில் ஒவ்வொரு தொழுகையிலும் ஒரு தொழுகை உண்டு. அப்ப 2 ரக்காத் தொழுது கொள்ளலாம் என்பதை விளங்கிக் கொள்ளணும். அப்ப இஷாக்கு ரசூலுல்லாஹ் முன்னாடி தொழுந்தாங்கன்னு நேரடி ஹதீஸ்கள் எதுவும் காண கிடைக்கவில்லை. ஆனா இந்த செய்தியிலிருந்து பொதுவாக ஒவ்வொரு இக்காமத்துக்கும் ஒவ்வொரு பாங்குக்கும் இக்காமத்துக்கும் இடையில் 2 ரக்காத் இருப்பதாக ரசூலுல்லாஹ் சொல்வதனால இஷாக்கு முன் சுன்னத்தாக 2 ரக்காத்தை தொழுது கொள்ளலாம் என்பதை விளங்கிக் கொள்கிறோம். அதே நேரத்துல சஹீஹுல் புகாரில 937வது செய்தியில வபஅதல் இஷாஇ ரக்அத்தைனி, ரசூலுல்லாஹ் இஷாவுக்கு பிறகு 2 ரக்காத்துகள் தொழுவார்கள் என்ற செய்தி வந்திருக்கிறது. எனவே இஷாக்கு பின்னாடியும் 2 ரக்காத் தொழலாம். அப்ப மொத்தமாக சுபவுல முன் சுன்னத் 2 ரக்காத், லுஹர்ல முன் சுன்னத் 4 ரக்காத்துகள், பின் சுன்னத் 2 ரக்காத்துகள், அசர்ல முன் சுன்னத் 4 ரக்காத்துகள், மஹ்ரிப்ல விரும்பினால் முன் சுன்னத் 2 ரக்காத்துகள், அது வலியுறுத்தப்படவில்லை. அதே போன்று பின் சுன்னத் 2 ரக்காத்துகள், இஷால முன் சுன்னத் 2 ரக்காத்துகள், பின் சுன்னத் 2 ரக்காத்துகள் என்ற அடிப்படையில் ஒவ்வொரு நாளிலும் ஃபர்லான தொழுகைக்கு முன்பதாகவும் பின்பதாகவும் தொழுது கொள்ளலாம் என்று நாங்கள் விளங்கிக் கொள்கிறோம். இது வலியுறுத்தப்பட்ட ஒரு அமலாக இருக்கிறது. எந்த அடிப்படையில் இது வலியுறுத்தப்படுதுன்னா, ஒரு செய்தி சஹீஹ் முஸ்லிம்ல 1198வது செய்தியாக பதிவு செய்யப்படுகிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக உம்மு ஹபீபா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறாங்க, மன் ஸல்லஸ்னத்தை அஸ்ரத ரகாத்தன் ஃபீ யௌமின் வ லைலத்தின், யார் ஒருவர் இரவிலும் பகலிலும் 12 ரக்காத்துகள் தொழுவார்களோ, புனிய லஹு பிஹின்ன பைத்தும் ஃபில் ஜன்னா, அவர்களுக்கு இறைவன் சொர்க்கத்திலே ஒரு வீடை கட்டுகிறான் என்று ஒரு செய்தி வருகிறது. அப்போ ஒவ்வொரு நாளும் இரவிலும் பகலும் என்றா மக்ரிப் தொழுகை, இஷா தொழுகை, சுபோ தொழுகை இரவுல வருது, பகல்ல லுஹர் தொழுகை, அசர் தொழுகை வருது. அப்போ ஒவ்வொரு நாளிலும் 24 மணித்தியாலத்துக்குள்ள ஒவ்வொரு நாளிலும் 12 ரக்காத்துகள் சுன்னத் தொழுதால் சொர்க்கத்திலே ஒரு வீடு கட்டப்படும் என்று ஒரு சிறப்பு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப எங்களுக்கு சொர்க்கத்துல வீடு வேணுமெண்டா, சொர்க்கத்துல ஒரு சாட்டை அளவுக்கு இடம் நிலம் கிடைப்பது இந்த துனியாவை விட, அதில் உள்ளவற்றை விட சிறந்தது என்றாங்க ரசூலுல்லாஹ். அப்ப சொர்க்கத்துல வீடே கிடைக்குதுன்றா மாளிகைகளாக வீடுகள் கிடைக்கும். அந்த வீடுகளை அடைந்து கொள்வதற்காக ஒவ்வொரு நாளும் 12 ரக்காத்துகள் சுன்னத்தை தொழுங்க என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக இந்த செய்தியில வருது. அந்த 12 ரக்காத் என்ன என்பதை நாங்கள் விளங்கி கொண்டால் இந்த செய்தியை நாங்கள் சரியான முறையில் கடைபிடித்து அந்த சொர்க்கத்தின் வீடை அடைந்து கொள்ளலாம் என்பதை நாங்கள் விளங்கி கொள்ளலாம். எப்படி வருதுன்னு சொன்னா, அதாவது இந்த 12 ரக்காத் எது எது என்பதை பற்றி குறிப்பிடுகின்ற செய்திகள் நிறைய வருது. ஆனா அந்த எல்லா செய்திகளும் பலவீனமான நிலையில் இருப்பதனால அந்த செய்திகளை வைத்து 12 ரக்காத் எதுன்றது முடிவெடுக்கலாம். ஆனா ரசூலுல்லாஹ் பொதுவாக ஒவ்வொரு நாளிலும் 12 ரக்காத் சுன்னத் தொழுது வந்திருக்கிறாங்க. அது என்னன்றதை நாங்க விளங்கி கொண்டோம் என்றா, ரசூலுல்லாஹ் அந்த சொர்க்கத்துல வீடு கட்டப்பட்ட அந்த 12 தான் கண்டிப்பா தொழுது இருப்பாங்க என்ற அடிப்படையில் நாங்களும் இந்த தொழுகைகளை தொழுது கொள்ளலாம். அந்த தொழுகை சம்பந்தமாக 12 ரக்காத் சம்பந்தமாக எப்படி வருது என்று சொன்னா, சஹீஹ் முஸ்லிம்ல 1323வது செய்தியாக பதிவு செய்யப்பட்ட ஒரு ஹதீஸ்ல வருது, சஅல்து ஆயிஷத அன் ஸலாத்தி ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன் தத்தவுஹி, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடம் ரசூலுல்லாஹ் உபரியாக தொழுகின்ற தொழுகைகளை பற்றி நான் விசாரித்தேன். ஃபகாலத், ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னாங்க, கான யுஸல்லி ஃபீ பைத்தி, ரசூலுல்லாஹ் வீட்ல தொழுவாங்க, கபுலல் துஹரி, லுஹருக்கு முன்பதாக, அர்பஅன் 4 ரக்காத் தொழுவார்கள். இப்ப குறிச்சுக்கோங்க, 12 ரக்காத்துல எது எது வருதுன்றது நோட் பண்ணிக்கோங்க. லுஹருக்கு முன்பதாக 4 ரக்காத் தொழுவார்கள். சும்ம யஹ்ருஜு, பிறகு வெளியேறுவார்கள், பள்ளிவாசலுக்கு போவாங்க. ஃபயுஸல்லி பின்னாசி, மக்களுக்கு தொழுவிப்பார்கள். சும்ம யதுஹுலு, பிறகு வீட்டுக்கு வருவாங்க. ஃபயுஸல்லி ரக்அத்தைனி, 2 ரக்காத்துகள் தொழுவார்கள். அப்ப லுஹருக்கு பின்னாடி 2 ரக்காத் தொழுந்திருக்கிறாங்க. லுஹருக்கு முன்னாடி 4, பின்னாடி 2.
வகான யுஸல்லி பின்னாஸில் மக்ரிப, ரசூலுல்லாஹ் மக்களுக்கு மக்ரிப் தொழுகையை தொழுவிப்பார்கள். சும்ம யதுகுலு, பிறகு வீட்டுக்கு நுழைவார்கள். ஃபயுஸல்லி ரக்அத்தைனி, 2 ரக்காத் சுன்னத் தொழுவார்கள். அப்ப மக்ரிபுக்கு பின்னாடி 2 ரக்காத் ரசூலுல்லாஹ் வளமையாக தொழுது இருக்கிறார்கள். வயுஸல்லி பின்னாஸில் இஸா, ரசூலுல்லாஹ் மக்களுக்கு ஈசா தொழுவிப்பார்கள். வயதுகுலு பைத்தி, பிறகு வீட்டுக்கு வருவாங்க. ஃபயுஸல்லி ரக்அத்தைனி, 2 ரக்காத் தொழுவாங்க. ரசூலுல்லாஹ் இசாக்கு பின்னாடி 2 ரக்காத் சுன்னத்தை வளமையாக தொழுதிருக்கிறார்கள். பிறகு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வித்ர் தொழுகை, இரவு தொழுகை 9 ரக்காத் தொழுகிறது சம்பந்தமாக ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க அறிவிக்கிறாங்க. வகான யுஸல்லி மினல் லைலி 9 ரக்காத்தின் ஃபீஹின்னல் வித்ரு, ரசூலுல்லாஹ் 9 ரக்காத் தொழுவாங்க, அதுல வித்ரும் இருக்கும். வகான யுஸல்லி லைலன் தவீலன் காயிமன் வ லைலன் தவீலன் காயிதன், சில இரவுகள்ல நீண்டதாக நின்று கொண்டு தொழுவார்கள், சில இரவுகள்ல நீண்டதாக உட்கார்ந்து கொண்டு தொழுவார்கள். வகான இதா கரஹ வஹுவ காயிமுன், ரசூலுல்லாஹ் நின்று கொண்டிருந்துதான் ஓதுவார்கள். ரகா வஸஜத வஹுவ காயிமுன், ருக்கு சஜதா செய்யும் போது நின்று கொண்டுதான் செய்வார்கள். வைதா கரஹ காயிதன், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க உட்கார்ந்து கொண்டு ஓதினார்கள் என்றால் ரகா வஸஜத வஹுவ காயிதுன், உட்கார்ந்த நிலையிலேயே சுஜூத் செய்வார்கள், ருக்கு செய்வார்கள். வகான இதா தலஅல் ஃபஜ்ரு, ரசூலுல்லாஹ் ஃபஜ்ரை அடைந்தால் ஸல்லா ரக்அத்தைனி, 2 ரக்காத் தொழுவார்கள் என்று வருகிறது. அப்ப ரசூலுல்லாஹ் சுபுஹுக்கு முன் சுன்னத் 2 ரக்காத், லுஹருக்கு முன் சுன்னத் 4 ரக்காத், லுஹருக்கு பின் சுன்னத் 2 ரக்காத், மக்ரிபுக்கு பின் சுன்னத் 2 ரக்காத், இஷாக்கு பின் சுன்னத் 2 ரக்காத் என்ற வீதத்தில் 12 ரக்காத்துகள் ஒவ்வொரு நாளும் தொழுதிருக்கிறார்கள் என்பதை வைத்து இந்த 12 ரக்காத்தை யார் ஒவ்வொரு நாளும் தொழுவார்களோ அவர்கள் சொர்க்கத்திலே ஒரு வீட்டை அடைந்து கொள்வார்கள் என்று இஸ்லாமிய மார்க்கம் வழிகாட்டி இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். எனவே சொர்க்கத்தில் வீடுகளை ஒவ்வொரு நாளும் அடைய விரும்புபவர்கள் முன்பின் சுன்னத்துகளில் இந்த 12ஐ தெரிவு செய்து தொழுது வந்தால், நபிகளார் அந்த 12ஐ தெரிவு செய்து தொழுது வந்திருப்பதனால் நமக்கு கண்டிப்பாக அந்த சொர்க்கத்தின் வீட்டை ஒவ்வொரு நாளும் அடைந்து கொள்ளலாம் என்பதையும் இந்த செய்திகளிலிருந்து நாங்கள் விளங்கிக் கொள்கிறோம். அல்லாஹ் தஆலா நம்முடைய அமல்களை புரிந்து கொள்ள வேண்டும். பொருந்தி கொண்ட அந்த அமல்கள் நமக்கு சொர்க்கத்திலே மகத்தான வெற்றியை தரக்கூடியதாக ஆக்கிக் கொள்வதற்கு நபிகளாருடைய வழிமுறையை நாங்கள் கடைபிடித்து அவற்றை நிறைவேற்றினால் நிச்சயமாக நாங்கள் மறுமையிலே வெற்றி பெறுவோம் என்பதையும் கூறிக்கொண்டு இந்த வாரத்திற்கான நீங்கள் கேட்ட அனைத்து கேள்விகளுக்கும் பதில் அளித்திருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை நாங்கள் நடத்தி வருவோம். உங்களுடைய கேள்விகளை திரையில் தென்படக்கூடிய வாட்ஸ்அப் இலக்கத்திற்கு தெளிவாக எழுத்திலே அனுப்பி வையுங்கள். உங்களுக்கு பதிலளிப்பதற்கு அது இலகுவானதாக இருக்கும். இன்ஷா அல்லாஹ் சிலோன் தௌஹீத் ஜமாத் எப்போதும் சத்திய கொள்கையை மக்கள் மத்தியிலே நிலைநிறுத்துவதற்கும், மக்களுக்கு மார்க்கத்தை தெளிவுபடுத்துவதற்கும், அசத்தியத்தை தோளிருப்பதற்கும் என்றும் காத்திருக்கிறோம் என்பதையும் கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.